ஓம் ஸ்ரீ ஷிம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்க போகிறது புரட்டாசி மாத பூஜைகளை பற்றித்தான். மிகுந்த புண்ணியங்கள் தரக்கூடிய பூஜைகள் நிறைய உண்டு. அதில் ஒரு மாதம் முழுவதும் நாம் வணங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த புரட்டாசி மாதம். பெருமாளுக்கே உரிதான ஒரு அற்புதமான மாதம். மாதங்களில் நான் மார்கழி என்று கண்ணபரமாத்மா சொல்லியிருக்கார். அதே போல புரட்டாசி மாதமும் சகல வைணவ தலங்களில் கொண்டாடப்படுகின்ற ஒரு அதி அற்புதமான பூஜையாகும். இதையே பார்த்தீங்கன்னா திருமலையில் பிரம்மோத்சவமாக பிரம்மனையே ஏற்று நடத்திய பூஜைகளுக்குத்தான் பிரம்மோத்சவம் என்று பெயர். இது நிறைய கோயில்களில் இருக்கும். பிரம்மோத்சவம் நடக்கிற கோயில், கொடிமரம் உள்ள கோயில், இதெல்லாம் தனி சிறப்பு வாய்ந்தவை. அது எல்லாரும் எல்லா நேரத்திலையும் போய் தரிசனம் செய்கிறது கிடையாது. அதற்கு ஒரு சில நியமங்கள் நியதிகள் உண்டு. எப்படி தரிசனம் பண்ணணும், எப்படி போகணும், அந்த மாதிரி விஷயங்கள். பிரம்மோத்சவம் நடக்கிற கோயில், மலை கோயில்கள்லாம் இது சிறப்பான பூஜைகள் உண்டு. நம்மளுடைய திருமலை பிரம்மோத்சவமும் இதில் ரொம்ப சிறப்பான வாகனங்களில் பெருமாள் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தோடு அதி அற்புதமாக நமக்கு காட்சி தருவாங்க. ஒவ்வொரு அலங்காரமும் ஒவ்வொரு வாகன தரிசனமும் நமக்கு ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும். சரி, அதை பற்றி நாம் பின்னாடி விரிவாக பார்க்கலாம். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா வருகிற செப்டம்பர் மாதம் உங்களுக்கு புதன்கிழமை 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வரை உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அமைகிறது. அப்போது உங்களுக்கு புரட்டாசி மாதம் அடுத்த மாதம், அதாவது உங்களுக்கு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு நிறைவடைகிறது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதை தொடர்ந்து உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீபாவளி அப்படி நிறைய வரும். சரி, இந்த புரட்டாசி மாதத்துலேயும் ரொம்ப சிறப்பான விஷயம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாத சனிக்கிழமைகள். சில வருடங்களில் பார்த்தீங்கன்னா 5 சனிக்கிழமை வரும், சில வருடங்களில் 4 சனிக்கிழமைகள் தான் வரும். இந்த வருடம் 4 தான் வருகிறது. செப்டம்பர் 20, 27 மற்றும் அக்டோபர் 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியாக 4 தான் வருது உங்களுக்கு. அந்த மாதிரி இந்த சனிக்கிழமை அன்னைக்கு நாம் என்ன செய்யலாம்னா பெருமாளுக்கு தளிகை இடுவதும் மாவிளக்கு போடுவதும் சக்கரை பொங்கல் செய்கிறதும் சிறப்பான பலன்களை தரும். அது அவரவர்கள் குலவழக்கப்படி உங்களுக்கு அந்த சொம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, சொம்பில் பிக்ஷை எடுத்து செய்கிற சக்கரை பொங்கலாக இருக்கலாம். சாஸ்திரத்துக்கு ஒரு 3 பேர் வீட்டுக்காவது அதுக்கு ஒரு நாமம் இட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த பொங்கலை செஞ்சு தானும் உண்டு மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து உண்டு கொடுக்கறது தான் இந்த சனிக்கிழமை ஒரு வழிபாடு மாதிரி இருக்குது உங்களுக்கு. அது உங்களுக்கு நமக்கு தொன்று தொட்டு நம்முடைய பழமையான கலாச்சாரங்களும் பெரியவங்களும் நமக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அது போல் செய்யலாம். அதையொட்டிய நாம் செய்கின்ற ஒரு சில பூஜைகளுக்கு அதி அற்புதமான பலன்கள் உண்டு. எந்த பூஜை, பெருமாள் பூஜையாகவும் இருந்தாலும் சரி, எந்த பூஜையாக இருந்தாலும் கோ பூஜை, அந்த கோமாதாவிற்கு சில தான தர்மங்கள் செய்வது சிறப்பான பலன்களை தரும். நம்முடைய பூஜைகளை எப்படி சொல்கிறது, ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த தளிகை என்கின்ற விஷயம், சில பேர் வெறுமன பொங்கல் செய்வாங்க, சில பேர் நிறைய பக்ஷணங்களோடு செய்வாங்க, சில பேர் சாதம், சாம்பார், குழம்பு, கூட்டு, கறி, அமுது, அது மாதிரி எல்லாம் நிறைய பெருமாளுக்கு செய்து அதோடு சேர்ந்து மிளகு வடை மாலை சாத்துறது, துளசி மாலை சாத்துறது, இதெல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷமான ஒன்று. சரி, இதை நாம் எப்படியெல்லாம் செய்யலாம், எளிமையாக என்ன செய்யலாம், அதை மட்டும் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நம்ம அந்த புரட்டாசி 17ஆம் தேதி உங்களுக்கு அதிகாலையில் செவ்வாய்க்கிழமை பின்னிரவெளியே தொடங்கிடுது. அதனால் செவ்வாய்க்கிழமை நாம் வீடு சுத்தம் பண்ண முடியாது. அதனால் நாம் திங்கக்கிழமையும் அந்த மாதிரி முந்தின நாளே நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணி ஒரு மாவிலை வச்சுட்டு
உங்களுக்கு கோமியமோ ஒரு மஞ்சள் தண்ணியோ ஏதோ இல்லைன்னா சுவாமியோட அபிஷேக தீர்த்தம் ஏதான ஒரு புண்ணிய தீர்த்தங்களோடு எடுத்து நாம் வீடு முழுதும் தெளித்துட்டு, சில பேர்லாம் பார்த்திங்கன்னா புரட்டாசி வர்றதுக்கு முன்னாடியே ஒட்டடையெல்லாம் அடித்து சுண்ணாம்பு கூட அடிப்பாங்க. பழைய காலத்தில் அப்படி எல்லாமும் கேள்விப்பட்டிருக்கோம். அதை மாதிரி செஞ்சுட்டு தினமும் பெருமாளுக்கு ஒரு சின்ன பஞ்ச பாத்திரத்தில் துளசி தீர்த்தம் வைக்கிறது விசேஷம். அப்படி இல்லைன்னா ஏதானும் தீர்த்தம் வச்சுட்டு பெருமாளுக்கு தினம் ஒரு நெய்வேத்தியம் வைக்கணும். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை வைங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கூட பெருமாளுக்கு வைக்கலாம். இந்த மாதம் முழுவதுமே நிறைய பேர் அசைவம் சாப்பிட்றவங்களாக இருந்தால் கூட இந்த புரட்டாசி 30 நாட்களுமே அநேக பேர் பார்த்தீங்கன்னா சைவமாகவே இருக்கிறாங்க. அதற்கு அதீத பலன்கள் உண்டு. அதே மாதிரி திருமலை பிரம்மோற்சவம் பார்த்திங்கன்னா நமக்கு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி ஆரம்பிச்சுட்டு 27ஆம் தேதி அன்னைக்கு நிறைவடைகிறது. கருட சேவை அதை மாதிரியெல்லாம் நிறைய வரும். அதே மாதிரி நம் அழகர் பெருமாள் கோயில்லையும் இந்த உற்சவங்கள் உண்டு. அநேகமான முக்கியமான கோயில் நகரங்கள் போல வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் ஆகட்டும், நம்முடைய கும்பகோணம் சக்கரபாணி சரங்கபாணி கோயில், இங்கே எல்லாமே இந்த புரட்டாசி உற்சவங்கள் எந்தெந்த நேரத்தில் நடக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு கொண்டு போய் கலந்துக்க வாய்ப்பு இருக்கிறவங்க பாக்கியசாலிகள், கலந்துக்கோங்க. முடியலங்கிறவங்க வருத்தப்படாமல் அதற்குண்டான உதவிகளை நாம் செஞ்சுக்கிறதுல தவறே இல்லை. சரி, இந்த தளிகை அவரவர்கள் குல வழக்கப்படி அது 3 இலையோ 1 இலையோ எப்படியோ அந்த 4 வாரம் செய்கிறதா, சில பேர் 1ஆம் வாரம் 3ஆம் வாரம் அப்படின்ற ஒற்றைப்படையிலையும் செய்வாங்க. அப்படியெல்லாம் செய்து அவங்க வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து எப்பவுமே நாம் இறை சின்னங்களோடு நாம் நெற்றி இருக்கிறது தான் ரொம்ப சிறப்பு. பால் நெற்றியாக இருந்து எந்த பூஜைகளையும் செய்ய வேண்டாம். அப்படி முடியலன்னா ஏதோ ஒன்று, ஒரு விபூதியோ குங்குமமோ திருநாமமோ எதுவானாலும் ஒன்று நாம் நெற்றிக்கு இட்டுக்கொண்டு நம்ம காலையில் உங்களுக்கு எழுந்த உடனே செய்கிறது சிறப்பு, சூரிய உதயத்தை ஒட்டி. அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க செய்கிறீங்க அந்த மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ பெருமாளுக்கு ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. அந்த 4 சனிவாரங்களிலுமே பெருமாளை வழிபடுவது நிறைய நல்ல பலன்களை நமக்கு தரும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிற ஸ்ரவண நட்சத்திரமும் இந்த புரட்டாசியில் வர்ற அன்னைக்கு ரொம்ப விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், பெருமாள் அலங்கார பிரியர். அதனால் பெருமாளுக்கு நிறைய திருமஞ்சனம், அதாவது அபிஷேகங்கள் நிறைய செய்ய மாட்டாங்க, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் என்கின்ற திருவோண நட்சத்திரம் வருகிற நேரத்தில் எல்லா பெருமாள் சன்னதிகளிலுமே அபிஷேகங்கள் நடக்கும். அது அந்த நேரங்களை நாம் அறிந்து கொண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் நாம் அதில் போய் கலந்துக்கிறது அதி அற்புதமான பலன்களை நமக்கு தரும். அதோடு சேர்த்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் நிறைய நடக்கும். பழைய காலத்தில் சத் சங்கமாக நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு அருகில் இருக்கிற கோயிலோ இல்லை உங்கள் குலதெய்வ கோயிலோ இல்லை உங்கள் ஊர் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே எப்போ நடக்குது என்ன அதெல்லாம் தெரிந்து கொண்டு அந்த மாதிரி விஷயங்களில் பூஜைகளை எல்லாம் கலந்துக்கோங்க. மற்றபடி அன்னதானம் அந்த மாதிரி தான தர்மங்கள் நாம் தனித்து செய்ய முடியலை அப்படின்னாலும் ஒரு 10 பேர் இல்லைன்னா ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக செய்கிற போது நமக்கு ஒரு 50 100 500ங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அந்த மாதிரி இந்த புரட்டாசி மாத பூஜைகளை நாம் கட்டாயம் அனுஷ்டிக்கத்தான் வேண்டும். நமக்கு சில நல்ல விஷயங்கள் அது மூலமாக கிடைக்கும். நம்ம குழந்தைகளுக்கும் இதை பற்றி நாம் சொல்லி கொடுக்கணும். இப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் பெரியவங்க இப்படி, ஏன்னா அவங்க பெரியவங்க செஞ்ச விஷயங்களில் நமக்கு அவங்கள செஞ்சதில் 100ல் 1 பங்கு கூட இப்போ நம்ம செய்கிறது இல்லை. இது அப்படியே மறைந்து போகக்கூடாது. அதனால் இதை நம்ம அப்படியே குழந்தைங்களுக்கு பாஸ் பண்ணணும். அந்த சொம்பு எப்படி அதில் பச்சரிசி ஒரு 3 வீட்டில் 3 பிடின்னு வாங்கிறது, அதை எப்படி சமைக்கிறது, எப்படி செய்கிறது. இந்த வகையில் ரொம்ப எளிமையான பதிவு தான் இது. நீங்கள் தளிகை செய்கிறதா இருந்தாலும் சரி, மிளகு வடை இல்லை வடை மாலை இல்லைன்னா துளசி மாலை இதெல்லாம் நம்ம வீட்டில் கூட நடு வீட்டில் போட்டு இந்த புரட்டாசி பூஜைகளை அற்புதமாக செய்து அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடை பெறுகிறேன். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்போர்ட் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள்.
நன்றி, வணக்கம்.